ஹாய் ஆல், இது என்னோடய பூஜை ரூம். ஸோ இன்னைக்கு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு க்ளீன் பண்ணி. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லா திங்ஸும் எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு டிஷ்யூ வச்சுட்டு நல்லா நீட்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா பூஜை ரூமில் உள்ள திங்ஸ் எல்லாமே ஒரு சைடில் ஓரமாக வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாமே அங்கே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இவ்வளோ அழுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர் போட்டுட்டேன். அது போட்டதுக்கப்புறமா ஒவ்வொரு திங்ஸாக வச்சுட்டு ஃபைனலாக பூஜை ரூமை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. அதுக்கப்புறமா டின்னர் ரெடி பண்ண போயிட்டேன். இன்றைக்கி எக்கு தொக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். எக்கு எப்போவுமே ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா தொக்கினும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு தொக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறமா எக்கு பாயில் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்லிட் போட்டுக்கணும். ஸ்லிட் போட்டுட்டு அதை ஒரு ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தொக்கில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா எக்கு தொக்கு ரெடி ஆகிடும். எக்கு தொக்கு கூட தோசை, கிரேவி, சப்பாத்தி எல்லாமே நல்லாயிருக்கும். ரெசிபி வேணும்னா பின் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஃபைனலாக தோசை சுட்டு சாப்பிட்டு டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாய், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.